தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். இதில என்ன மாரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, மெயினா வந்து இதில வந்து ஒரு 3 விதமான பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நியூட்ரியன்ட் சத்து பற்றாக்குறை, அதாவது ஜிங்க்கு, அயர்ன் இந்த மாரி சத்து பற்றாக்குறைகள் நெறைய இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போ இந்த மாரி கோடை காலத்தில நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸோட சத்து பற்றாக்குறையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த சாறு உறிஞ்சு பூச்சி பிரச்சனையும் இதில் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்கர்ஸ் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து உங்களுக்கு வந்து கேங்கர்ஸ் நோய் இருக்குது. இந்த கேங்கர்ஸ் நோய் வந்து இலையிலையும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பழத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இப்போ மெயினாக வந்து இந்த கேங்கர்ஸ் வந்து எப்படி நம்ம கேட்கும் அப்படின்னா, இந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா, அந்த உங்களுக்கு ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா, புள்ளி புள்ளியாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது, கேங்கர்ஸ் நோய். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, பழத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேங்கர்ஸ் நோய் இருக்கும். இப்போ மெயினாக அந்த கேங்கர்ஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது வேதியியல் முறையில் வந்து சிஓசி, காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிராமும், அதே உயிரியல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரிடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் நீங்கள் கொடுக்கலாம். அதேமாரி வந்து இந்த இடத்துல வந்து மைக்ரோநியூட்ரியன் பிரச்சனை சொல்லியிருந்தேன். இந்த மைக்ரோநியூட்ரியன் வந்து ஜிங்க் ப்ளஸ் வந்து அயனோட சத்து குறைபாடு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் கீழே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி காப்புக்கு வந்துருச்சு, இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து மெயினாக வந்து இதுக்கு வந்து இந்த டைமில் வெஜிடேட்டிவ் க்ரோத்துக்கு, அதாவது நைட்ரஜன் சத்தும் வந்து வேணும், பாஸ்பரஸ் சத்தும் வேணும், பொட்டாசோட சத்தும் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3மே வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் கொடுக்கலாம். நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிஃபின் வந்து கிரானுல் ஃபார்ம்லேயும் இருக்குது, லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது. நீங்கள் இது ஒரு ஏக்கராக்கு வந்து கிரிஃபின் வந்து 4லேருந்து 8 கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், கிரானுல் ஃபார்மில் இருக்குது. அதே இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடில் கொடுக்கும்போது ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் போதும். இப்போ 1 லிட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரிஃபின்